ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா மேம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஒரு கேரக்டர் வந்து இருக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 2 வாரமாக ரொம்ப நெகட்டிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கமல் சாரும் நேற்றுக்கு வந்து பயங்கரமாக பிடிச்சி வெளுன்னு வெளுத்து விட்டாரு. அதுக்கப்புறம் எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கமல் சார் சொன்னதுக்கு அப்புறமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து பேச ஆரம்பித்தாங்க. தினேஷை பற்றி கேவலமாக பேசினாங்க. அந்த கல்யாண மேட்டரை பற்றி வந்து பேசினாங்க. ஆஸ் ஹஸ்பண்டாக அவர் வந்து டிசர்வ்டே கிடையாது, வெரி ஒஸ்ட்ன்றது, ஐ ஹேட் ஹிம்ன்றது. ஸோ இந்த மாதிரி பல வார்த்தைகளை வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்கெல்லாம் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த ஆக்டிவிட்டி டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெருசாக ஒன்றும் அதில் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அந்த ரெசல்யூஷன் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மார்னிங் டாஸ்க்கு வந்து முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா விச்சு மேடம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு அர்ச்சனா கூப்பிட்டு, அர்ச்சனா போய் கிச்சனில் இதெல்லாம் எடு, போய் சமைச்சு எனக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு அடாவடியான தோரணை வந்து பேசினாங்க. எனக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. அதுக்கப்புறம் நான் மட்டும் ஷாக் இல்லைங்க, அர்ச்சனாவும் ஷாக்கு தான். என்ன மேடம், என்ன போய் இப்படி பண்ண சொல்கிறீங்க? என்னெல்லாம் பண்ண முடியாதுங்க மேம், நான் போய் சும்மா ஒரு பிளாக் காப்பி மட்டும் குடிக்கலான்னு இருக்கிறேன், அவ்வளோதானே தவிர என்னெல்லாம் சமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டாங்க. கோபமாக சொன்ன மாதிரி தான் அந்த அடாவடி தோரணையில் வந்து பார்த்திங்கன்னா விச்சியும் வந்து பேசினாங்க. என்ன நீங்கள் நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டிங்களா? சொன்னால் நீங்கள் கேட்டே ஆகணும், ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? எல்லோரும் வார்த்தைக்கு வந்து சொல்கிறீங்களே, வயசானவங்க, ஏஜ்டு பர்சனு, நடக்க முடியறதில்ல, ஃபிசிக்கலாக ஃபிட்னஸ் இல்லைன்னுலாம் வந்து சொல்கிறீங்களே. அப்போது இந்த வாரம் முழுக்க நான் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன், ஃபன் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து பணிவிடை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பணிவிடை பண்ணுங்கள், நான் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விச்சு மேடம் வந்து அதிகார தோரணையில் பேசியிருக்கிறார். ஓகேங்களா, ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கலாம், நார்மலாக கூட எடுத்துக்கலாம். பட் அதிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நார்மலாக சாப்பிட்டேப்பா அப்படின்னு கேட்குறது வேறு, சாப்பிட்டியாப்பா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறது வேறு. அந்த ஒரு அதிகார தோரணையில் வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா மேம் பேசியிருக்கக்கூடாது. பட் அதை தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா. ஓகேங்களா, மாயாவும் பூர்ணிமாவும் பெட்டில் படுத்துக்கிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா உருள்றாங்க, பிறல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா மேமே சொல்கிறாங்க. பட் நைட்டு அவங்க முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு பிளான், ஒவ்வொருத்தருக்கு அகெயின்ஸ்டாக இவங்க பண்ணக்கூடிய பிளான்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போய் முடியுது. ஏன்னா அதில் வந்து டெஸ்ட்ராய் வந்து பார்த்திங்கன்னா அதிகம். ஓகேங்களா, இப்போ வந்து இவங்க யாருக்கு அகெயின்ஸ்டாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச்சு மேடமுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தினேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விச்சு மேம் வந்து தினேஷோட மேட்டரை வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். அண்ட் கமல் சாரும் அதை வந்து கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இவங்களை அடிக்கணும், எமோஷனலாக டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி மாயாவும் பூர்ணிமாவும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம தினேஷ் இதுக்கப்புறம் டார்கெட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த ஒரு விஷயத்தை, இந்த கல்யாண மேட்டரை பற்றி நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும். அவருக்கு நம்ம வந்து ஆறுதல் சொல்லணும். அவருக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு நம்ம மட்டும்தான் இருக்கணும், அவர் எமோஷ்னலாக இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எமோஷ்னலாக இருக்கும்போது ஆறுதல் சொல்லும்போது அந்த ஆறுதல் வந்து நம்ம சொல்லணும் அவருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு படுத்துக்கிட்டு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. பெருசாக வந்து அது காதில் விழலை. பட் தினேஷோட ஒய்ஃப் மேட்டரை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது மட்டும் நல்லா காதில் விழுது. அதுக்கப்புறம் நம்ம ஆறுதல் சொல்லலாம், அதை வந்து ஓப்பன் பண்ணி ஆறுதல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் போய் முடியும்னு நமக்கு வந்து தெரியல. ஏன்னா இன்றைக்கி காலையில் கிச்சனில் வந்து தினேஷ் அவர்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மாயா வந்து அவ்வளோ தூரம்லாம் போயிட்டு அவங்க வாண்டடாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. பட் விச்சு மேடம் வந்து சொல்லி அனுப்பிச்சாங்க, உனக்கு பசிக்குதுன்னா போய் நீயே சமைச்சு எடுத்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி. பட் அங்கே போயிட்டு வந்து தினேஷ்கிட்ட பயங்கர இதாக பேசிகிட்டு இருக்காங்க, கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க, ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதான் அந்த மேட்டரை பற்றி ஓப்பன் அப் பண்ண சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.